அன்யோங் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம யூ மேட் மை டான் அப்படின்ற ஜாப்பனீஸ் மூவி தான் பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஸ்கூலோட முதல் நாள். அப்படியே இலைகள்லாம் உதிர்ந்து விழுந்துட்டு இருக்க, அதை ஹீரோயின் அழகாக பிடிச்சிட்டு இருக்க. பின்னாடி ஹீரோ வந்து நிற்கிறாரு. இப்போ ஹீரோயின் கிட்ட ஏதோ சொல்ல வர, ஹீரோயினும் ஒரு வேளை இந்த பையன் நம்மள லவ் பண்ணுறானா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோ ஐ ஹேட் யூ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. இது நடந்து கொஞ்ச நாள் ஆகிது. ஆனால் ஹீரோயின் தூக்கத்துலேருந்து இப்போ ஏஞ்சிக்கும் போதும் இந்த சம்பவத்தை தான் நினச்சிக்கிட்டே ஏஞ்சிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணுற ஒரு பொண்ணு இதுக்கு முன்னாடி பார்த்தது கூட இல்லை. அவளை பார்த்து எதுக்காக ஐ ஹேட் யூன்னு ஹீரோ சொல்லணும் அப்படின்னு ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்படியே யோசிச்சுட்டே ஹீரோயின் அவங்களோட ரூமை விட்டு ரெடியாகி வெளியே வராங்க. அப்போ அந்த இடத்துல ஹீரோயினோட அம்மா, ஸ்டெப் ஃபாதர், அப்புறம் அவங்களோட ஸ்டெப் சிஸ்டர் எல்லாருமே இருக்காங்க. ஹீரோயின் அவங்களோட ஸ்டெப் சிஸ்டர், அவங்க ஒரு குட்டி பொண்ணு. அவங்கள தங்கச்சியை ஏற்றுக்கிட்டாலுமே அவங்களோட ஸ்டெப் ஃபாதரை இன்னும் அப்பாவை ஏற்றுக்கல அப்படின்றது ஹீரோயினுக்கும் அவங்களோட ஸ்டெப் ஃபாதருக்கும் இருக்க இன்ட்ராக்ஷன்லேயே தெரியுது. இப்படி வீட்டில் இருக்க எல்லாருக்குமே ஸ்கூலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டை விட்டு பஸ் ஸ்டாப் வரைக்கும் வந்த ஹீரோயின் நார்மலாக தான் வராங்க. ஆனால் அதுக்கப்புறமா ஒரு மாஸ்க் எடுத்து முகத்தில் மாட்டிட்டு ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஹீரோயின் எப்போ எந்த இடத்துக்கு வெளியே போனாலுமே ஹீரோயின் மாஸ்க் போட்டுட்டு தான் போவாங்களாம். அது இல்லாமல் இருந்தால் ஹீரோயினுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். ஆனால் இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காக வீட்டோட திருமணம் வரைக்கும் ஹீரோயின் மாஸ்க் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கப்புறமா மாஸ்கை மாட்டிப்பாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட ஸ்கூலை காட்டுறாங்க. ஹீரோயின் தான் அவங்க கிளாஸோட கிளாஸ் லீடரா. இப்போ ஹீரோயின் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, வரப்போகிற டான்ஸ் காம்படிஷனுக்கு ஒரு டான்ஸ் லீடர் தேவைப்படுறாங்க, யார் லீடராக இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் ஹீரோயின் பேசிகிட்டு இருக்கிறது அங்கே இருக்க யாருமே கண்டுக்கிற மாதிரி தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு ஹீரோ வர, ஹீரோயின் ஹீரோ கிட்ட நீ டான்ஸ் லீடராக இருக்கியான்னு கேட்க, ஹீரோ ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் டைப் அப்படின்றதுனால எனக்கு டிராயிங் வரைகிற வேலை இருக்குது, என்னால் டான்ஸ் லீடராக இருக்க முடியாதுன்னு ஹீரோயினோட முகத்தில் அடிக்கிற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோயினும் அதை சிரிச்சுட்டே சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்போ கிளாஸில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து நீ தானே கிளாஸ் லீடர், நீ ஏன் டான்ஸ் லீடராரு அப்படின்னு சொல்ல ஹீரோயினும் வேற வழி இல்லாமல் டான்ஸ் லீடர் பொறுப்பை ஏற்றுக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல டீச்சர் எல்லார் கையிலுமே ஒரு பேப்பரை கொடுத்து உங்களோட கிளாஸ்மேட்ஸை பற்றி நீங்கள் எதுனா எழுதுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஹீரோயினுக்கு ஹீரோவை பற்றி எழுதுகிற மாதிரியும் ஹீரோக்கு ஹீரோயினை பற்றி எழுதுகிற மாதிரியும் சுச்சுவேஷன் வருது. கொஞ்ச நேரம் அப்புறமா எல்லாரும் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா டீச்சர் ரேண்டமா ஸ்டூடெண்ட்ஸை கூப்பிட்டு உங்களோட பேப்பர்ல என்ன எழுதியிருக்குன்னு படிச்சு காட்டுங்கன்னு சொல்லும் போது ஹீரோயினோட டர்ன் வருது. அதுல ஹீரோயினை பத்தி ஹீரோ என்ன எழுதியிருக்காருன்னா, ஹீரோயின் எப்பயுமே மாஸ்க்கு பின்னாடியே அவங்களோட முகத்தை ஒளிச்சு வச்சுட்டு இருக்காங்க. முகத்தை மட்டும் கிடையாது, அவங்களோட உண்மையான குணத்தையும் தான். இப்படி ஹீரோ எழுதியிருக்கதை பார்த்த ஹீரோயினும் மாஸ்க் போடுறது என்னோட ஹேபிட், இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு அந்த இடத்துல அதை சமாளிச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் தனியாக உட்காந்து லஞ்சு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள நோக்கி ஒரு பேப்பர் வந்து விழுது. ஹீரோயினும் அதை எடுத்து படிச்சு பார்க்க அதில் ஹீரோயின் ஹீரோவை பற்றி எழுதினது இருக்கு. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, ஹீரோவோட டிராயிங் ரொம்பவே நல்லா இருக்கும், ஹீரோ ஒரு நல்ல ஆர்டிஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. இதை ஹீரோயின் படிச்சு முடிக்க தூரத்துலேருந்து ஹீரோ, பாத்தியா நீ என்னோட டிராயிங்கை பார்த்தது கூட கிடையாது, ஆனால் நான் ஒரு நல்ல ஆர்டிஸ்ட்ன்னு நீ எழுதி வச்சிருக்க, இதுதான் உன்னோட பிரச்சனையே, நீ எல்லாருக்கும் நல்லவளா இருக்கணும்னு ஆசைப்படுற, உன்னோட மனசுல தோன்ற விஷயத்த நீ நேரடியா சொல்ல மாட்ற, அந்த சூழ்நிலைக்கு எது சூட்டபிளா இருக்குமோ அதை தான் நீ பேசுற, இதனால தான் நான் உன்னை வெறுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த உடனே காலையிலேயே அவங்க அம்மா அவங்களோட ஸ்டெப் சிஸ்டரை பார்த்துக்க சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த விஷயம் ஞாபகம் வந்து அவங்களோட தங்கச்சியை ஹீரோயின் பார்த்துக்கிறாங்க. அவங்களோட சிஸ்டருக்கு குளிப்பாட்டி ட்ரெஸ் மாட்டி விட்டு சாப்பாடு ஊட்டி விட்டு எல்லா வேலையும் ஹீரோயின் முடிக்க, ஹீரோயினோட அம்மா வந்து ஹீரோயின் கிட்ட வீட்டு வேலையெல்லாம் செய்ய சொல்றாங்க. ஆனா ஹீரோயின் என்னால முடியாது அப்படின்ற வார்த்தைய சொல்லவே இல்லை. ஏன்னா அதான் ஹீரோயினோட கேரக்டர் இல்லையா. ஹீரோயின் வீட்டு வேலையெல்லாம் செஞ்சு முடிக்க அதுக்கே மிட் நைட் ஆகிடுது. அதுக்கப்புறமா ஹீரோயின் அவங்களோட ஸ்கூல் ஒர்க்ஸை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஹீரோயினுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்க ஹீரோயின் பேனாவை எடுத்து அவங்களோட விரல்லே குத்தி ரத்தம் வர வைக்கிறாங்க. ஹீரோயினோட விரலை பார்க்கும்போது ஹீரோயின் அவங்களே காயப்படுத்திக்கிறது இது ஒன்றும் ஃபர்ஸ்ட் டைம் மாதிரி தெரியல. ஹீரோயின் அடிக்கடி இந்த வேலையை செய்வாங்க போல இருக்கு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகிது. அதனால ஹீரோயின் கிளம்பி வந்த அவசரத்துல அவங்களோட மாஸ்கை வீட்லயே மறந்து வச்சிடுறாங்க. பஸ் ஏறினதுக்கு அப்புறமா அவங்களோட பேக்ல செக் பண்ணி பார்த்தா மாஸ்கை காணும். ஹீரோயினுக்கு தலை சுத்த ஆரம்பிக்குது, மூச்சு திணற ஆரம்பிக்குது. டக்குன்னு ஹீரோயின் அவங்களோட கர்ச்சீஃபை எடுத்து மூஞ்ச மூடிக்கிட்டே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் கொஞ்சம் தூரத்துக்கு மேலே ஹீரோயினால நடக்க முடியல. அப்படியே ரோட்டோரமாக உட்காந்து திணற ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த பக்கமாக போயிட்டு இருந்த ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு அவங்களுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு வந்து கொடுத்து மாஸ்க்கும் தராரு. ஹீரோயினுக்கும் மாஸ்கை வாங்கி மாட்டினதுக்கு அப்புறமா தான் மூச்சே விட முடியுது. இதை பார்த்த ஹீரோ, மாஸ்க் இல்லாமல் உன்னால எங்கேயுமே வெளியே போக முடியாதா
அப்படின்னு கேட்க ஹீரோயினும் ஆமான்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ எதனால இப்படி ஆச்சுன்னு கேட்க ஹீரோயின் ஏதோ சொல்ல வர அப்ப ஹீரோயினுக்கு அவங்களோட போன்ல கால் வருது. யாருன்னு பார்த்தா ஹீரோயினோட அம்மா தான் கூப்பிடுறாங்க. ஹீரோயினும் அட்டன் பண்ணி பேச ஹீரோயினோட அம்மாவும் என்னாச்சு உனக்கு, எதுக்காக நீ இன்னும் ஸ்கூலுக்கு போல, உன்னோட கிளாஸ் டீச்சர் எனக்கு கால் பண்ணி கேட்டாங்க அப்படின்னு ஹீரோயினை பிடிச்சிட்டு ஹீரோயினும் நான் இதோ ஸ்கூலுக்கு போயிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்த ஹீரோவும் ஹீரோயினை தடுக்கிறாரு. உனக்கு உடம்பு முடியல, நீ இப்ப ஸ்கூலுக்கு போறது சரி வராது அப்படின்னு சொல்ல ஹீரோயின் நான் தான் டான்ஸ் லீடர், அதனால டான்ஸுக்காகவாச்சும் நான் ஸ்கூலுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு போறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஸ்கூல்ல அவங்களோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸை டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண சொல்றாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ப்ராக்டிஸ் பண்றோன்ற பேர்ல உட்காந்து கதை அடிச்சிட்டு இருக்காங்க. கொஞ்ச நேரம் அப்புறமா எங்களுக்கு வேற வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஏஞ்சி போயிடுறாங்க. இதனால டிப்ரெஸ் ஆன ஹீரோயின் மறுபடியும் பேனாவை எடுத்து அவங்களோட விரல் நகத்துல குத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா வந்த ஹீரோயினை தடுத்து எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்டுட்டு ஹீரோயின் இப்படி பண்ணதுக்கு டான்ஸ் பிராக்டிஸ் ஒழுங்கா போகாதது தான் காரணம் அப்படின்றத ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு. உடனே ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நேரா அனௌன்ஸ்மெண்ட் ரூமுக்கு வந்து மைக்ல எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பி செக்ஷன் கிளாஸை சேர்ந்தவங்க எல்லாருமே உடனே ஆடிட்டோரியம்க்கு வாங்க அப்படின்னு சொல்ல ஹீரோவும் ஸ்டூடெண்ட்ஸோட மத்தியில ரொம்பவே பாப்புலர் அப்படின்றதுனால ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஆடிட்டோரியம்க்கு வந்துடுறாங்க. இப்படியே கொஞ்ச நாள் போகுது. ஹீரோ டான்ஸ்ல கலந்துக்கிறது மட்டும் இல்லாம டான்ஸ் பிராக்டிஸ்க்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்றாரு. அப்படியே நெக்ஸ்ட் சீன்ல எல்லாருமே ஃபைனல் ரிகர்சல்ல பாக்குறாங்க. டான்ஸ் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. இதனால குஷியான ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே பி செக்ஷன் கிளாஸ்ல இருக்க எல்லாருமே சேர்ந்து ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு கேமராவை கொண்டு போய் ஹீரோயின் கையில கொடுத்துடுறாங்க. ஹீரோயினுக்கு நானும் அந்த போட்டோல இருக்கணும்னு ஆசைப்படுறேன்னு சொல்லணும்னு தோணுது, ஆனா சொல்ல முடியல. அதனால சிரிச்சுக்கிட்டே அந்த போட்டோவை எடுத்து கொடுத்துட்டு அங்கிருந்து வந்துடுறாங்க. அப்படியே நேரம் ஹீரோயின் ஒரு ரூம்குள்ள போக அங்க ஒரு பெயிண்டிங் ஹீரோயினை இம்ப்ரெஸ் பண்ணுது. ஹீரோயின் பின்னாடியே வந்த ஹீரோவும் இது என்னோட பெயிண்டிங் தான்னு சொல்ல ஹீரோயின் திடீர்னு அழ ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னு தெரியல, இந்த பெயிண்டிங்கை பார்க்கும் போதே எனக்கு எமோஷனலா ஃபீல் ஆகுது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல இதை கேட்ட ஹீரோவும் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணணும், வா உன்னை ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போறேன் அப்படின்னு ஸ்கூலோட மொட்டை மாடிக்கு கூட்டிட்டு வராரு. ஹீரோயினும் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆயிட்டு ஹீரோ கிட்ட நார்மலா பேச ஹீரோ டக்குன்னு ஹீரோயினோட மாஸ்க கழட்ட ட்ரை பண்றாரு. இதனால கடுப்பான ஹீரோயின் எதுக்காக இப்படி பண்ணன்னு ஹீரோவை திட்டுற மாதிரி ஆரம்பிச்சு இதுக்கு மேல என்னால முடியாது, எல்லாருக்கும் நல்லவளா இருந்துமே எனக்கு எதுவுமே கிடைக்கல, யாருமே என் பேச்ச கேட்கல, இது பத்தாதுன்னு என்னோட அம்மாவும் டீச்சர்ஸும் கூட என்னால முடியுமா முடியாதான்னு தெரியாம அதிகமா எனக்கு ஒர்க் தராங்க, என்னால அவங்க கிட்டயும் போய் என்னால இது முடியாது அப்படின்னு சொல்ல முடியல அப்படின்னு ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழறாங்க. இப்படி ஹீரோயின் அவங்க கஷ்டத்தெல்லாம் கொட்டி முடிக்க டக்குன்னு ஹீரோ சிரிச்சிடுறாரு. சிரிச்சிட்டு நல்ல வேலை, இப்பயாச்சும் நீ உன் மனசுல இருக்கிறத வெளிப்படையா சொன்னியே, இதுக்கப்புறமாச்சு உன் மனசுல என்ன தோணுதோ அதை நேரடியா பேச பழகிக்கோ, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொல்றாரு. இப்படியே கொஞ்ச நாள் போக ஹீரோவும் ஹீரோயினும் கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடுறாங்க. ஹீரோயினும் ஹீரோ முன்னாடி மட்டும் மாஸ்க் போடாம இருக்க ஆரம்பிக்கிறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோவும் ஹீரோயினும் எப்பயும் போல ஸ்கூலோட மொட்டை மாடியில பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ பெயிண்டிங் பண்ணிட்டே பேசிட்டு இருக்காரு. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட எப்ப பார்த்தாலும் நீ வானத்தையே வரையறியே எதனால அப்படின்னு கேட்க இதை கேட்ட ஹீரோ நான் பார்த்ததிலேயே 2வது ரொம்பவே அழகான விஷயம் வானம் தான் அப்படின்னு சொல்றாரு. 2வது அழகான விஷயம் வானமா, அப்ப முதல் அழகான விஷயம் என்னன்னு ஹீரோயின் கேட்க அது ஒரு சீக்ரெட் அப்படின்னு ஹீரோ சொல்லிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ரெஸ்ட் ரூமை விட்டு வெளியே வரும்போது சில கேர்ள்ஸ் பேசிட்டு இருக்கதை கேட்கறாங்க. அந்த கேர்ள்ஸ் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா ஹீரோ எதுக்காக ஹீரோயின் கிட்ட எல்லாம் பேசுறாருன்னே தெரியல, ஹீரோயின் எப்ப பார்த்தாலும் மாஸ்க் போட்டுட்டு இருக்கதை பார்க்கும் போதே தெரியலையா, அவ உண்மையா ரொம்பவே அசிங்கமா இருப்பா, அதனாலதான் அவளோட முகத்தை அப்படி மறைச்சிட்டு இருக்கா அப்படின்னு எல்லாம் பேச இது எல்லாத்தையும் கேட்ட ஹீரோயினுக்கு மறுபடியும் மூச்சு முட்ட ஆரம்பிச்சது. திணறிட்டே கிளாஸ் ரூம்க்கு வராங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு கிளாஸ்மேட் ஹீரோயினை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்களுக்கு தண்ணியை கொடுத்துட்டு அவங்களோட மாஸ்கை கைட்லான்னு ட்ரை பண்ண ஹீரோயின் டக்குன்னு அந்த கிளாஸ்மேட்டை தள்ளி விட்டுறாங்க. இது கொஞ்சம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருந்த ஹீரோ டக்குன்னு ஹீரோயின் கையை பிடிச்சி ஸ்கூலை விட்டு வெளியே வந்து சைக்கிள்ல ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு வராரு. அப்படியே ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வராங்க. அங்க இருக்க ரைட்ஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு சன்செட்டையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஹீரோயின் கொஞ்சம் காம் டவுன் ஆகியிருக்காங்க அப்படின்றத ஹீரோ நோட்டீஸ் பண்றாரு. அதனால ஹீரோ ஹீரோயின் கிட்ட எதனால உனக்கு மாஸ்க் போடலன்னா மூச்சு முட்ட ஆரம்பிச்சது அப்படின்னு கேட்க ஹீரோயின் இதுக்கு முன்னாடி படிச்சுட்டு இருந்த ஸ்கூல்ல ரொம்பவே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான பொண்ணாதான் இருந்தாங்களாம். மனசுல என்ன தோணுதோ அதை டைரக்டா பேசிடுவாங்களாம். அப்படி ஒரு நாள் பக்கத்து கிளாஸ் பையனோட பெண்ணை இவங்க கிளாஸ் பொண்ணு ஒருத்தி திருடிட்டாலாம். இதை கண்டுபிடிச்ச ஹீரோயினும் அந்த பொண்ணை பிடிச்சி பயங்கரமா திட்டி இருக்காங்க எல்லார் முன்னாடியும். இதனால அந்த பொண்ணு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிருந்திருக்கா. அதனால சுத்தி இருக்க கிளாஸ்மேட்ஸ்லாம் ஹீரோயினை திட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. உன்னாலதான் அந்த பொண்ணு அழறா. இப்படி சுத்தி இருக்க கிளாஸ்மேட்ஸ் எல்லாருமே ஹீரோயினை திட்ட ஹீரோயினும் ஒரு சின்ன பொண்ணுதான் இல்லையா, அதனால ஹீரோயினுக்கு அது ரொம்பவே பாதிச்சிட்டு இருக்கு.
அதுக்கப்புறத்துல இருந்து தான் ஹீரோயின் எங்க போனாலுமே மாஸ்க் போட்டு போவாங்களாம். மாஸ்க் இல்ல அப்படின்னா ஹீரோயினுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிடும். இப்ப இது எல்லாத்தையுமே ஹீரோயின் சொல்லி முடிச்சுட்டு இப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட எதுக்காக நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணப்பயே ஐ ஹேட் யூ அப்படின்னு நீ சொன்ன அப்படின்னு கேட்க உடனே ஹீரோவும் ஏதோ சொல்ல வராரு. அதுக்குள்ள ஹீரோயினுக்கு அவங்களோட அம்மா கால் பண்றாங்க. எங்க இருக்க, ஏன் இன்னும் வீட்டுக்கு வரலன்னு கேட்க ஹீரோயினும் கிளம்பி வீட்டுக்கு வர ஹீரோவும் ஹீரோயின் கூடவே அவங்களோட வீட்டுக்கு வராரு. ஹீரோயினோட பேரண்ட்ஸை மீட் பண்ணி நான் தான் ஹீரோயினை வெளியே கூட்டிட்டு போயிருந்தேன், அதனாலதான் ஹீரோயின் வீட்டுக்கு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு அப்படின்னு ஹீரோ சாரியும் சொல்றாரு. ஹீரோயினோட பேரண்ட்ஸ் டக்குன்னு ஹீரோயின் கிட்ட இது உன் பாய் ஃப்ரெண்டான்னு கேட்க ஹீரோயின் இல்லைன்னு சொல்ல ஹீரோ எதுவுமே சொல்லாம அதை அப்போஸ் பண்ணாம சிரிச்சிட்டே அங்கிருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் டே ஹீரோயின் ஸ்கூலுக்கு வராங்க. அவங்களுக்கு நேற்று ஹெல்ப் பண்ண ட்ரை பண்ணி ஹீரோயின் கூட தள்ளி விட்டுருப்பாங்க இல்லையா, அந்த கிளாஸ்மேட்டை மீட் பண்ணி சாரி சொல்றாங்க. அவங்களுமே ஹீரோயினோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோயின் பாட்டு கேட்டுட்டே படிச்சுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ கிட்ட இருந்து மெசேஜ் வருது. ஹீரோயின் என்னன்னு பார்த்தா இந்த பாட்டை கேளு, இது ரொம்பவே நல்லா இருக்கும், அதோட இது என்னோட ஃபேவரட் சாங் அப்படின்னு ஹீரோ ஒரு சாங்கை அமைச்சிருக்காரு. ஹீரோயினும் ஓகேன்னு போட்டுட்டு அந்த சாங்கை கேட்டுட்டே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா ஹீரோ லாஸ்ட் ரோல இருக்காரு, ஹீரோயின் ஃபர்ஸ்ட் ரோல இருக்காங்க. ஆனா சேட்டிங்ல பேசிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்பிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயினோட டீச்சர் ஒருத்தர் ஹீரோயின் கிட்ட ஹீரோக்கு ஃபாரின் போய் படிக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு, ஆனா ஹீரோ அதை ஏத்துக்க மாட்டாரு. நீ ஹீரோ கூட க்ளோஸ் தானே, ஹீரோவை ஃபாரின் போறதுக்கு நீ சம்மதிக்க வைக்கிறியா, அவனை பழசிய நினைச்சிட்டு ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டிய மிஸ் பண்ணிட வேணான்னு சொல்லு அப்படின்னு டீச்சர் சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் என்ன பாஸ்ட் அப்படின்னு கேட்க டக்குன்னு டீச்சர் தெரியாம உளறிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு சமாளிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஹீரோவை மீட் பண்ணி எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, உனக்கு டிராயிங் எவ்வளவு பிடிக்கும், அப்ப நீ ஃபாரின் போற ஆப்பர்ச்சுனிட்டியை அக்செப்ட் பண்ணிக்கணும்ல அப்படின்னு கேட்க ஹீரோ கடுப்பாகி இது உனக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோயின் நீ தான் என்ன தைரியமா இருக்க சொன்ன, மனசுக்கு பிடிச்சத பேசவும் செய்யவும் சொன்ன, ஆனா நீயே அதை செய்ய மாட்ற அப்படின்னு சொல்றாங்க. இப்படியே ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டு ஹீரோயினும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயின் எப்பயும் போல அவங்களோட தங்கச்சியை பார்த்துட்டு இருக்கா. அப்ப அந்த இடத்துக்கு வந்த ஹீரோயினோட அம்மா ஹீரோயின் பழைய ஸ்கூல்ல எடுத்த போட்டோவை காமிச்சு இங்க பத்தியா ஹீரோவும் உன் கூட தான் படிச்சுட்டு இருந்தான், ஆனா எனக்கு அன்னைக்கு பார்க்கும் போது அவனை அடையாளம் தெரியல, இருந்தாலுமே எங்கேயோ பார்த்துருக்கோமே இந்த பையனை நீ யோசிச்சு கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் போட்டோ வாங்கி பார்த்துட்டு ஹீரோ அவங்களோட பழைய கிளாஸ்மேட் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இது கூடவே ஹீரோயினோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா அப்பெல்லாம் ஹீரோக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகுமா, இப்ப பரவாயில்லையா அப்படின்னு கேட்க ஹீரோயினுக்கு இது பத்தி எதுவுமே தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஸ்கூலுக்கு வராங்க. ஹீரோவை பார்க்கலான்னு பார்த்தா ஹீரோ அன்னைக்கு ஸ்கூலுக்கு வரல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் அவங்களோட டீச்சரை மீட் பண்ணி ஹீரோக்கு என்ன ஆச்சுன்னு கேட்க டீச்சரும் ஹீரோ ஒரு ரெகுலர் செக்கப்புக்காக ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு, ஆனா எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்றாரு. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோயின் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்த்தா ஹீரோயினை தேடி ஹீரோ வராரு. இப்பதான் ஹீரோவும் ஹீரோயினும் மனசு விட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் ஹீரோ கிட்ட இதுக்கு முன்னாடி நான் படிச்ச ஸ்கூல்ல தான் நீயும் படிச்சியான்னு கேட்க ஹீரோவும் பக்கத்து கிளாஸ் பையனோட பெண்ணை உன்னோட கிளாஸ்மேட் பொண்ணு திருடிட்டான்னு சொன்னேன் இல்லையா, அந்த பக்கத்து கிளாஸ் பையனே நான் தான். நான் சின்ன வயசுல ரொம்பவே அமைதியான பையனா இருந்த, யாருமே என்ன மதிக்க மாட்டாங்க, அன்னைக்கு என்னோட பேனாக்காக எனக்காக நின்னது நீ மட்டும்தான், நீ உன் மனசுல பட்ட எல்லாத்தையுமே பேசின, நீ என் கண்ணுக்கு ஒரு ஹீரோவா தெரிஞ்ச, அன்னைக்குதான் உன்னோட சிரிப்பை பார்த்த முதல் அழகான விஷயம் உன்னோட சிரிப்பு தான் அப்படின்னு நான் முடிவு பண்ணேன். அத்தோட உன்னை நான் இந்த ஸ்கூலோட ஃபர்ஸ்ட் டே அன்னைக்கு தான் பார்த்தேன், நீ மொத்தமா மாறி போயிருந்த, அதனாலதான் நான் உன்னை மீட் பண்ணி ஐ ஹேட் யூ அப்படின்னு சொன்னேன், எனக்கு உன்னை பழைய மாதிரி தைரியமான பொண்ணா பார்க்கணும் அப்படின்னு ஹீரோ சொல்ல இதை கேட்ட ஹீரோயினும் நான் இப்ப முன்ன மாதிரிலாம் கிடையாது, மனசுல பட்டதை பேச ஆரம்பிச்சிட்டேன், அந்த மாற்றத்துக்கு நீதான் காரணம் அப்படின்னு ஹீரோக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதோட ஹீரோவை ஃபாரின் போறதுக்கு ஹீரோயின் கன்வின்ஸும் பண்றாங்க. ஒரு வழியா ஃபாரின் போறதுக்கு ஹீரோவும் ஒத்துக்க ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து ஸ்கூலோட மொட்டை மாடியில அவங்களோட டைமை என்ஜாய் பண்றாங்க. இப்படியே ஹீரோயின் ஹீரோ கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் வீட்டுக்கே வராங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா ஹீரோயினை காணோன்னு பதறி போய் இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னே கட்டி பிடிச்சிட்டு அழறாங்க. ஹீரோயினும் அவங்க மனசுல பட்டது எல்லாத்தையுமே சொல்லி அழ இந்த இடத்துல ஹீரோயினோட ஃபேமிலி ஒன்னாகிறாங்க. இப்படியே நெக்ஸ்ட் சீன்ல 5 years லேட்டர்னு காட்டுறாங்க. ஹீரோயின் ஒர்க்ல இருந்து வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோவோட ஃபேவரட் சாங் எங்கேயோ பிளே ஆகிட்டு இருக்க மாதிரி கேக்குது. ஹீரோயினும் அதை ஃபாலோ பண்ணிட்டே போக ஒரு பெயிண்டிங் முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அப்ப ஹீரோயினோட பின்னாடி வந்து ஹீரோ நிக்க ஹீரோயினும் திரும்பி பார்த்து சிரிக்க இந்த படமும் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.